வெல்கம் டு மார்க்கெட் டைம்ஸ். நண்பர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் செபியில் பதிவு பெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நான் வழங்குவதில்லை. இதில் சொல்லப்படும் கருத்துக்கள் அனைத்தும் கல்வி நோக்கத்திற்காக மட்டுமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு பேங்க் நிஃப்டிக்கான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நமக்கு எந்த இடத்துல ஆக்ட் ஆகும் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இன்னைக்கு கொடுத்துருந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸ் 1, அதாவது என்னென்னா R1 அப்படிங்கிற இதில் மார்க்கெட் வந்து இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா 48,065 ரூபா அந்த ரேஞ்சில் தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து R1 கொடுத்துருந்தோம். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து இன்றைக்கி R1 அந்த இடத்துல தான் மார்க்கெட், அதுக்கு மேலே தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகி மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆக முடியாமல் மார்க்கெட் அப்படியே வந்து கீழே ஒரு ½ ஹவர் கேண்டிலே ஃபுல்லாக கீழே இறங்கி இன்றைக்கி மார்க்கெட் ஃபுல் டே பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி அந்த ½ ஹவர் கேண்டில்குள்ளேயே தான் மார்க்கெட் ட்ரேட் ஆச்சு. ஹையவும் கட் பண்ணல, லோவையும் கட் பண்ணல. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், இது லோ, இது ஹை. ஸோ மார்க்கெட் வந்து லோவை கட் பண்ணினாலும் கட் பண்ணிவிட்டு க்ளோசிங் கொடுக்கல, மார்க்கெட் உள்ளே வந்துருச்சு. ஸோ மார்க்கெட் வந்து ஃபுல் டே வந்து ஐபிக்குள்ளேயே மார்க்கெட் வந்து இன்றைக்கி வந்து ட்ரேட் ஆகிருக்கு. ஓகே, இதுதான் நம்ம டெய்லி நேற்று கொடுக்குற ப்ரிடிக்ஷனை வச்சு நீங்கள் வந்து அதாவது இன்ட்ராடேல ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப முக்கியம். அது தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் வந்து ஒரு ட்ரேடை வந்து எடுக்க முடியும். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆன ப்ரைஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்றைக்கி எந்த மாதிரி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி 48,64 ரூபா அப்படிங்கும்போது 48,000 நம்ம எடுத்துக்கலாம். 48,000 உள்ள ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கால் சைடில் 37 லட்சமும் புட் சைடில் வந்து 23 லட்சம் இருக்குது. ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து காலையில் இது வந்து டேட்டா அதுக்கப்புறம் இதாக இருக்கும். காலையில் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து கால் சைடில் அதிகமாகவே இருந்திருக்கும். ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் க்ளோசிங் இன்றைக்கி இந்த இடத்துல தான் முடிஞ்சிருக்கு. ஸோ இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி அனலைஸ் பண்ண போகிறோம். எந்த மாதிரி இன்றைக்கி வந்து நமக்கு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்றைக்கி மார்க்கெட் வந்து க்ளோசிங் வந்து நமக்கு வந்து 48,000 அப்படிங்கிற லெவலில் தான் மார்க்கெட் இன்றைக்கி க்ளோசிங் கொடுத்துருக்கு. 47,994 ரூபா இதில். அதில் வந்து நமக்கு என்எஸ்சி சைட்டில் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் குறையாக இருந்துச்சு. ஸோ நம்ம எடுத்துருக்கிறது வந்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 47,900 அப்படிங்கிற லெவலில் தான் நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தான் நம்ம எடுத்திருக்கோம். 47,900 உள்ள கால் புட்டு 2 ப்ரீமியமும் எந்த லெவலில் க்ளோசிங் நடந்திருக்கோ அதை வச்சு நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 47,900 அப்படிங்கிறதுல வந்து நமக்கு இன்றைக்கி வந்து காலுடைய ப்ரீமியம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 275 ரூபா. புட் ஆப்ஷனுடைய ப்ரீமியம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 200 ரூபா. அப்போ மார்க்கெட் இந்த லெவலில் தான் 48,900 தான் நம்ம எடுத்திருக்கோம். 48,900 மார்க்கெட் மேலே போச்சுன்னா நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் R1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 225 ரூபாய் நம்ம ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 48,175 ரூபா நமக்கு வந்து R1. இந்த 2 ப்ரீமியத்தையும் நம்ம ப்ளஸ் பண்ணுறோம். 200 ப்ளஸ் 275 இந்த ரெண்டையும் நம்ம வந்து பார்க்கும்போது ப்ளஸ் பண்ணோன்னா நமக்கு 475 ரூபா வரும். அப்போ மார்க்கெட் இதிலிருந்து மேலே போச்சு அப்படின்னா R2 அப்படின்னா நமக்கு வந்து 48,375 ரூபா நமக்கு வந்து ஆகும். ஓகேவா? R2ங்கிறது 48,375. S1 அப்படின்னா நமக்கு வந்து 200 மைனஸ் பண்ணுறோம். 47,900 200 மைனஸ் பண்ணும்போது 47,700 ரூபா அப்படிங்கிறது நமக்கு வந்து S1. S2 அப்படின்னா 2 ப்ரீமியம், அதாவது 475 மைனஸ் பண்ணுறோம். 475 மைனஸ் பண்ணும்போது நமக்கு வந்து 47,425 ரூபா அப்படிங்கிறது நமக்கு வந்து S2வாக இருக்கும். சப்போர்ட் 2வாக இருக்கும் நமக்கு. ஓகே, இந்த லைன்லாம் ப்ரீவியஸாக மார்க்கெட் ப்ரொஃபைலில் எப்படி ட்ரேட் நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம வந்து லைவாக செக் பண்ணிக்கலாம் ஒரு டைம். S1 அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கடந்த 15ஆம் தேதி ஏப்ரல் 15ஆம் தேதியினுடைய ஓப்பன் அந்த இடத்துல ஓப்பன் ஆகி தான் மார்க்கெட் வந்து ஒரு ஃபால் ஆகிருக்கு. ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கி வந்து மார்க்கெட் அதே ரேஞ்சில் தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஒரு ஃபால் ஆச்சு. ஓகே, இந்த இடம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் R1. அதேமாதிரி R2 அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா R2லையும் கடந்த ஏப்ரல் 5ஆம் தேதி நல்ல ட்ரேட் நடந்திருக்கு. அந்த இடத்துலேருந்து தான் மார்க்கெட் வந்து ஒரு ரெக்கவர் நடந்திருக்கு. ஸோ அதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா தெரியும் உங்களுக்கு, இந்த இடத்துலேருந்து மார்க்கெட்டை இதாகி ஃபால் ஆகி திருப்பி வந்து மார்க்கெட் ரெக்கவர் நடந்திருக்கு இந்த இடத்துல. ஓகே, இந்த இடமும் நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். மார்க்கெட் வந்து மேலே போச்சுன்னா 47,375 ரூபா அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். S1 அப்படிங்கும்போது நமக்கு வந்து புட் ஆப்ஷனுடைய க்ளோசிங் ப்ரைஸ் வந்து நமக்கு வந்து 200 ரூபா அப்படின்னா அப்போ S1ங்கிறது 47,700 அப்படின்னு நம்ம பார்த்தோம். 47,700 நமக்கு எப்படி ட்ரேட் நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்குடைய டேவுடைய லோவே அந்த இடத்துல தான் வருது. அதே மாதிரி ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய ஹையும் அந்த இடத்துல தான் வருது. ஓகே, 18ஆம் தேதியினுடைய ஹையும் அந்த இடத்துல தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி அதுக்கு முன்னாடி 19ஆம் தேதியினுடைய ஹை இருக்குது, இன்றைக்குடைய லோ இருக்குது.
இப்போ இந்த இடம் வந்து கீழே மார்க்கெட் கீழே வந்ததுன்னா 47,700 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். நான் 47,700 அதுக்கு அடுத்து வந்து நமக்கு வந்து R2ங்கிறது 47,425. 425ம் அதே மாதிரி தான் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இதாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்து 16ஆம் தேதி இது வந்து 3 நாள் இந்த இடத்துல ட்ரேட் நடந்திருக்கு. அந்த 16ஆம் தேதி ஏப்ரல் 16 அப்படிங்கிறது வந்து R2ல வந்து ட்ரேட் நடந்திருக்கு. நிறைய நாட்கள் பார்த்தீங்கன்னா தெரியுது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஏப்ரல் 16ஆம் தேதி அந்த இடத்துல நல்ல ஒரு வால்யூமாக ட்ரேட் நடந்திருக்கு. அதே மாதிரி இப்போ ஏப்ரல் 1ஆம் தேதி, ஏப்ரல் 2, மார்ச் 28 இந்த மாதிரி நாட்கள்லாம் அந்த R2ல வந்து நமக்கு நிறைய நாள் ட்ரேட் நடந்திருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து ப்ரீவியஸாக ட்ரேட் நடந்ததுனால அந்த இடங்கள்லாம் வந்து ஒரு சப்போர்ட்டாவோ ரெசிஸ்டன்ஸாவோ நமக்கு ஆக்ட் ஆகிறனால திருப்பி மார்க்கெட் இந்த இடத்துக்கு வந்ததுன்னா நமக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதே மாதிரி S1 அப்படி தான் மார்க்கெட் கீழே வந்துன்னா S1 அதாவது ப்ரீவியஸ் டே இந்த டேவுடைய லோ இருக்குது, அதுக்கு முந்தநாத்தினுடைய ஹை இருக்குது, அதுக்கு முதநாத்தினுடைய ஹை இருக்குது. ஓகே, இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஆப்ஷனுடைய ப்ரீமியம் வச்சு வந்து செக் பண்ணிட்டு தான் இந்த லைனை ட்ராப் பண்ணி கால்குலேஷன் பண்ணி அதை வச்சு நம்ம வந்து இந்த லைனை ட்ராப் பண்ணிவிட்டு ப்ரீவியஸாக மார்க்கெட் ப்ரொஃபைல் அது எப்படி ட்ரேட் நடந்திருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ மார்க்கெட் ப்ரொஃபைல் நம்ம வந்து இன்றைக்கி நம்ம லைட்டாக வந்து மார்க்கெட் ப்ரொஃபைல் பார்த்துறோம். மார்க்கெட் ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா நேற்றுக்கெலாம் வந்து ஒரு நல்ல ஒரு டபுள் டிஸ்ட்ரிபியூஷன் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அந்த வீடியோ கூட நான் முன்ன நாள் போட்டிருக்கிறேன். நான் இப்போ நீங்கள் பார்த்துருக்கலாம். அந்த வீடியோ வந்து நேற்றுக்கு நான் போட்டிருப்பேன். ஏன்னா டபுள் டிஸ்ட்ரிபியூஷன் நடந்து மறுநாள் நம்ம எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ அதான் நான் சொல்லியிருப்பேன்னா வேல்யூ ஏரியாவுக்கு மேலே ஹையில் மார்க்கெட் ஓப்பன் ஆகி வேல்யூ ஏரியாவுக்குள்ளே அதாவது மாறி இப்போ இந்த ப்ரீவியஸ் டைனுடைய வேல்யூ ஏரியா இந்த வேல்யூ ஏரியாக்குள்ளே மார்க்கெட் வந்ததுன்னா நம்ம வந்து செல் சைட் ஃபோக்கஸ் பண்ணலாம். இல்லை இந்த வேல்யூ ஏரியாவிலேருந்து சப்போர்ட் எடுத்துச்சுன்னா மார்க்கெட் நம்ம வந்து கால் சைடில் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து நான் வந்து அந்த வீடியோ கூட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அதாவது என்னென்னா ஒரு பிக் மூமெண்ட் ஏற்பட்டு அதுக்கு மறுநாள் நம்ம எப்படி ட்ரேட் பண்ணலாம், ஒரு டபுள் டிஸ்ட்ரிபியூஷன், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மூமெண்ட்ஸ், மார்க்கெட் நல்ல ஒரு வாலட்டைலாக மூவ் ஆன நாள், அதுக்கு மறுநாள் நம்ம எப்படி இப்போ ட்ரேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீடியோ நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், மார்க்கெட் ப்ரொஃபைலுடைய ஸ்ட்ராட்டஜி வச்சு நான் போட்டிருப்பேன். அந்த வீடியோ கூட டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் அதை செக் பண்ணுங்கள். இதே அந்த கான்செப்ட் நான் எல்லாம் சொல்லியிருப்பேன் அதில், அதை நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது நாளைக்கான பேங்க் நிஃப்டிக்கான ப்ரெடிக்ஷன் R1, R2, S1, S2 எதுன்னு பார்த்துட்டீங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ரொம்ப உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய நண்பர்கள் பார்க்குறீங்க, நம்மள மாதிரி சின்ன ட்ரேடர்ஸ் அவங்களுக்குலாம் இந்த வீடியோ ரீச் ஆகணும். ஏன்னா ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் தெரிஞ்சால் தான் மார்க்கெட்டில் நம்ம ட்ரேட் பண்ண முடியும். ஸோ சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் கொடுக்கல, நம்ம வந்து அது கூட நம்ம என்ன பண்ணுறோம்னா ப்ரீமியத்தினுடைய ஸ்பாட், அதாவது நிஃப்டியோ பேங்க் நிஃப்டியோ ஸ்பாட் எந்த இடத்துல க்ளோசிங் நடந்திருக்கோ அங்கேருந்து நம்ம வந்து ப்ரீமியத்தை நம்ம கால்குலேஷன் பண்ணி அதை சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக அந்த லைனை ட்ராப் பண்ணி அதை வந்து நம்ம வந்து மார்க்கெட் ப்ரொஃபைலில் ப்ரீவியஸாக எப்படி ட்ரேட் நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் சொல்கிறோம். அதே மாதிரி இப்போ நேற்றுக்குள்ளே நம்ம கொடுத்துருந்த R1 அப்படிங்கும்போது இந்த R1ல மார்க்கெட் இன்னைக்கு ஓப்பன் ஆகுது அப்படின்னா அப்போ அந்த R1ங்கிறது நம்ம சொன்னதான், அதாவது காலுடைய செல்லர்ஸ் வந்து அந்த இடத்த தாண்டும் போது அவங்க வந்து அந்த இடத்துல மார்க்கெட் ஓப்பன் என்னன்னு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. பேங்க் நிஃப்டியும் சரி நிஃப்டியும் சரி நம்ம கொடுத்துருந்த இந்த R1க்கு மேலே தான் மார்க்கெட் ஓப்பன். R1ல ஓப்பன் ஆகி மேலே வந்து மார்க்கெட் சஸ்டெயின் ஆகி நிற்க முடியாது, மார்க்கெட் கீழே வருது ஒரு ½ hour கேண்டில்லே. ஸோ இதுதான் அவங்களுடைய செல்லர்ஸ் வந்து அவங்க லாஸ் ஆக மேக்ஸிமம் விரும்ப மாட்டாங்க. அப்படி ஒருவேளை மார்க்கெட் வாலட்டைலாக மூவ் ஆக போகுது அப்படின்னு தெரிஞ்சால் உடனே அவங்க எக்ஸிட் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களுக்கு தெரியும், ஏன்னா நமக்கு ஒரு நியூஸ் வர்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கு அட்வான்ஸாகவே நியூஸ் வந்துடும். அவங்க நியூஸ்லாம் கேதர் பண்ணிட்டு தான் ட்ரேடுக்கே வருவாங்க. அதனால தான் நான் சொல்கிறது, நமக்கு வந்து நியூஸ் லேட்டாக வரும். எப்போ வரும்னா எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு வந்து மறுநாள் வந்து நியூஸ் கிடைக்கும். அந்த மாதிரி தான் வந்து எதுவாக இருந்தாலும் மார்க்கெட் வாலட்டைலாக மூவ் ஆக போகிறதா இருந்தாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது ஒரு நியூஸ் சம்டைமில் மார்க்கெட் ரேட் நடந்துகிட்டு இருக்க டைமில் ஏதாவது ஒரு நியூஸ் வந்தது அப்படின்னாலும் அவங்களுக்கு தெரியும். ஸோ அவங்க வந்து மேக்ஸிமம் லாஸ் ஆகிறத விரும்ப மாட்டாங்க. லாஸை வந்து முடிஞ்ச அளவு லாஸ் வந்து தவிர்ப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க அப்போ இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது நேற்றுக்குள்ள காலுடைய செல்லர் வந்து இந்த லெவலில் தான் மார்க்கெட் வந்து நம்ம லாஸில் இருப்பாங்க. அவங்க R1ங்கும் போது அதுக்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆகுது, உடனே மார்க்கெட் நிற்கல, அப்படியே வந்து மார்க்கெட் கீழே வருது. ஸோ அந்த ½ hour கேண்டிலே ஃபால் ஆகுது அப்படின்னா அப்போ அவங்க ஃபுல்லாகவே வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராஃபிட்டை புக் பண்ணி மார்க்கெட்டை எக்ஸிட் ஆகிருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் நம்ம கொடுக்குறது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக உங்களுடைய கருத்து அது என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி.